திருவள்ளூர் அருகே இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி 80 சவரன் நகை 41 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த 2 பெண்களை கைது செய்து போலீசார் மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி என்கிற யுவஸ்ரீ. இவருடைய கணவர் விக்னேஷ் ராமச்சந்திரா மருத்துவமனையில் பல் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் யுவஸ்ரீயின் மாமியார் ஷர்மிளா திருவள்ளூர் நகர காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட காந்தி ரோடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பள்ளி குழந்தைகளுக்கு டியூஷன் சென்டர் ஒன்றை நடத்தி வந்தார். இதில் யுவஸ்ரீயின் உறவினரான சரிதா, அதே பகுதியைச் சேர்ந்த நான்சி என்கிற சுந்தரி ஆகியோரின் குழந்தைகள் அந்த டியூஷன் சென்டரில் சேர்ந்ததால் இவர்களுக்கிடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி யுவஸ்ரீ வீட்டிற்கு சரிதா, நான்சி மற்றும் அவருடைய சகோதரி ஷீபா ஆகியோர் வந்துள்ளனர். அப்போது நான்சி மற்றும் ஷீபா ஆகியோர் தங்கம் வாங்கி விற்கும் வியாபாரம் செய்து வருவதாகவும் அதில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளனர். இதனை நம்பிய யுவஸ்ரீயும் அவரது மாமியார் ஷர்மிளாவும் விக்னேஷுக்கு தெரியாமல் 80 சவரன் நகை மற்றும் 41 லட்சம் ரூபாய் பணத்தை சரிதா, நான்சி மற்றும் ஷீபாவிடம் கொடுத்துள்ளனர். ஆனால் நகை பணம் வாங்கிய நாளிலிருந்து பணம் மற்றும் லாபத்தை தராமல் அழைக்கழித்து வந்துள்ளனர். இது குறித்து யுவஸ்ரீ கேட்டபோது சரிதா, நான்சி, ஷீபா ஆகியோர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இது குறித்து யுவஸ்ரீ அளித்த புகாரின் பேரில் திருவள்ளூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்சி, சரிதா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய ஷீபா, நான்சியின் கணவர் பரிமள செல்வம் ஆகிய 2 பேரை தேடி வருகின்றனர்.